வீரமாமுனிவர். தமிழ் நிறையா சீர்திருத்தம்லாம் செஞ்சுருப்பார். அவரோட வரலாறு சிலபஸில் இருக்குது, டிஎன்பிசி சிலபஸில். அவர் நம்ம மெட்டீரியல் உள்ளதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது போக அப்புறம் புக்ஸில் இப்போ கரண்டில் பழைய புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், மதகுரு. மதத்தை பரப்புறதுக்காக வராங்க. ஸோ நம்ம தாய்மொழியை கற்றுக்கிட்டா தான் நம்ம மக்கள்கிட்ட பேச முடியும். ஸோ தமிழை கற்றுக்குறாங்க. கற்றுக்கும் பொழுது தான் இது பெரிய பொக்கிஷண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் இவரும். யார் மாதிரி? ஜி.இ. போப். ஜி.இ. போப் என்ன சொன்னார்? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி இவரும். இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டியஸ் ஜோசப் பெஸ்கியாமா. இன்னொரு பேர் இருக்குது, தைரியநாதர். தமிழில் வச்சுக்கிட்டாரு, தைரியநாதர். ஒரு 1680 1746. இப்போ எந்த நூற்றாண்டு? 1680 எந்த நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. 1748 46 18ஆம் நூற்றாண்டு. 30 வயசில் வராரு இந்தியாவுக்கு. இவருக்கான தமிழ் குரு பேர் சுப்பிரதீபக் கவிராயர். தமிழ் அவர்கிட்ட தான் தமிழ் கற்றுக்கிறாரு இவர். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, வீரமாமுனிவரனுடைய தமிழ் குரு யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜி போப் என்ன பண்ணார்? கப்பலில் 6 மாதம் 8 மாதம் அதுக்குள்ளேயே தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? சார்ந்தவங்கள தமிழில் பேசியிருப்பார். அடுத்தது புலமை பெற்ற மொழிகள். தமிழை தவிர இவருக்கு இத்தனை மொழி தெரியுது. ஃப்ரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் 2. கிரீஸில் ரோமில் வந்து லத்தீன், சரியா? கிரேக்கத்தில் வந்து கிரீக். இப்ரூ, இட்டாலி, பாரசீகம். இட்டாலியில் லத்தீன் தான் வரும், சரி. ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், எத்தனை மொழி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. உரைநடை நூல்கள் அவர் எழுதின. செய்யுளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? புரிகிற மாதிரி எழுதுகிறார், எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி. வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், வேதகம் மறுதல், முத்தர் இனத்தியல்பு, ஞான கண்ணாடி, வாமன் கதை, இதெல்லாம் அவர் உரை. இதில் பெரும்பாலும் வடமொழியாக இருக்குது. அதில் கூட அவர் ஈர்க்கப்படல. அவர் எழுதின கதை பார மாத்த குரு கதை, தமிழின் ஏளன இலக்கியத்தில் முதல் நூலாமா தமிழில். தமிழ் உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி. உரைநடை இலக்கியம் இருக்கு இல்லையா, அது தமிழில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது உரைநடை. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எழுதுறதில்ல. ஏன்னா தமிழ் நூல்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்? பாடலாக தான் இருக்கும், செய்யுளாக தான் இருக்கும். இலக்க நூல், தொன்னூல் விளக்கம் 5 தொன்னூல் விளக்கம் 5 நூல் இருக்காமல். இலக்கண நூலான இது குட்டி தொல்காப்பியன போற்றப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. தொன்னூல் விளக்கம் 5 பாகங்களை கொண்டது. அதுக்கு பேர் குட்டி தொல்காப்பியனே சொல்கிறாங்க. யார் எழுதுனது? வீரமாமுனிவர். அவரை நினச்சிட்டே வாங்க, அவர் கூட அப்படியே சேர்ந்துக்கும். பேச்சு தமிழ் இலக்கணம். பேசும் பொழுது தமிழ் இலக்கணத்தை எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? கொடும் தமிழ் இலக்கணம் அப்படின்ற பேரில் எழுதியிருக்கார். பேச்சு தமிழ் இலக்கணம் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் எழுதியுள்ளார். செந்தமிழ் இலக்கணம் அப்படின்ற இலக்கணத்துக்கே பாருங்கள், அவர் தொல்காப்பியத்தை எழுதியிருக்கிறாரு, பேச்சு இலக்கணம் எழுதியிருக்காரு, செந்தமிழ் இலக்கணம், இத்தனை நூல் வீரமாமுனிவர். இலக்கணம் பணிக்காக செந்தமிழ் தேசிகன் என்ற பட்டம் பெற்றார். இலக்கணம் எழுதுனதுக்காகவே பாருங்கள். வேறு மொழிக்காரங்க வந்து அதை கற்றுக்கிட்டு தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதுறான். அவங்க மக்களும் புரிஞ்சிக்கிறதுக்காக அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இத்தாலி மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். இத்தாலி தானே அவர். பரமார்ந்த குறுகதையை ஆங்கிலத்திலும் லத்தீனிலும் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். பரமார்ந்த குறுகதையாம். 1732 சதுரகராதியை வெளியிட்டுள்ளார். 1732 சதுரகராதி.
அகராதினா என்னது? டிக்ஷனரி. தமிழில் தோன்றிய முதல் அகராதி தான் சதுரகராதி. பெயர், பொருள், தொகை, தொடை என்ற 4 நிலைகளை கொண்டது. பெயர், பொருள், தொகை, தொடை என்ற 4 நிலையை கொண்டது. எது? அந்த சதுரகராதி. 900 சொற்கள் கொண்ட போர்ச்சுகீசியம் தமிழ் அகராதியை இயற்றியுள்ளார் இவர். போர்ச்சுகீசியத்தில் தமிழில் லத்தீன் எல்லாத்துக்கும் டிக்ஷனரி உருவாக்கிறார். தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. தேம்பாவணியின் ஆசிரியர். தேம்பாவணிக்கு வேறு பெயர் வாடாத மாலையாமா, வாடாத மாலை. கம்மனுடைய சாயல். கம்மன் என்ன எழுதுனா? ராமாயணம். திருக்குறளுடைய மனம் 2 இருக்காமா. சரியா? கதையோடு கலந்து ஏதோ ஒரு கதையை எழுதியிருக்காரு. அதோட திருக்குறளோட அறம் இருக்கு இல்லையா, அறக்கருத்துக்கள் 2 சேர்ந்து இருக்கு. யாரோ வாழ்க்கை வரலாறு மாதிரி எழுதியிருக்காரு. நம்ம ராமாயணம் எப்படிப்பட்டது? அது ஒரு கட்டுக்கதை, சும்மா எழுதுனது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒருத்தவங்களோட வாழ்க்கையோடு சேர்த்து என்ன பண்ணுறாரு? அறக்கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. எதில்? தேம்பாவணியில். யார்? வீரமாமுனிவர். அதில் தேம்பாவணி 3 காண்டம், பெரிய பகுதி, 36 படலம், 3615 பாடல்கள் இருக்கு. நம்ம பார்க்குறோம்ல ஆர்டிக்கல் சிவிக்ஸில் டோட்டல் ஆர்டிக்கல் என்ன பண்ணுவாங்க? 25 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோ பாடல்கள். அதில் ஒவ்வொன்றையும் 36 படலமாக பிரிச்சிருக்காங்க. 36 படலமும் 3 காண்டம். மதுரை தமிழ் சங்கம் வீரமாமுனிவர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது இவருக்கு. வீரமாமுனிவர்னு பட்டம் கொடுத்தது யார்? மதுரை தமிழ் சங்கம். அப்போ அவரோட இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டியஸ் ஜோசப் பெஸ்கி. அவரோட இயற்றிய மற்ற சிற்றிலக்கியங்கள்: திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல் நாயகி வெண்கலிப்பா, கருணாம்பா பதிகம், அன்னை அழகல் அந்தாதி, கித்தேரியம்மாள் அம்மானை, 1100 கன்னிகள்லாம் பாடல்கள், செய்யுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழில் உள்ள நீதி நூல்கள் இருக்கு இல்லையா, 11 கீழ்கணக்கு நூல்கள். நீதி நூல்கள் தானே, அது எப்படி வாழணுன்ட்டு. அதில் தமிழ் செய்யுள் தொகை என்ற பெயரில் தொகுத்து வெளியிட்டிருக்காராம். தொகுப்பணி வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறார். தொகுப்பணி வழிகாட்டியாமா யார்? வீரமாமுனிவர். ஏ-ஓ என்ற புள்ளி வடிவத்தை ஏ-ஓ என மாற்றி அமைத்தார். பார்த்துருப்போம், பார்த்தோமா இல்லையா இலக்கணத்தில்? இங்கே பாருங்க, வீரமாமுனிவர் தான் அதை பண்ணியிருப்பார். இப்போது வெறும் அங்கேயே போயிடலாம், அதை எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, பழைய முறைப்படி இப்படி எழுதுனா நெடில், மேலே புள்ளி வச்சுட்டாக்கா குறில். சரியா? அதை மாற்றுறாரு இவர் தான் மாற்றுறாரு. குறியில் இப்படி எழுதிடுறாரு, இதுக்கு பேர் குறில். கீழே இப்படி கோடு எழுதிட்டோம்னா நெடில். இவர் தான் மாற்றுவார். அடுத்தது புள்ளி வச்சானது, அதாவது அதுக்கெல்லாம் புள்ளி வராது குறில் நெடிலுக்கு. இந்த ஏகாரம் ஓகாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நெடில் இல்லை. நெடில் குறில் வேறுபாடு இல்லை. புள்ளி இல்லைன்னா நெடில்னு எடுத்துக்கணும், புள்ளி வச்சா குறில்னு எடுத்துக்கணும். அப்படி தான் இருந்தது. வீரமாமுனிவர் தான் மாற்றுறாரு. சரியா? வீரமாமுனிவர் தான் மாற்றுறாரு. ஓ, இந்த லெசனையும் எடுத்திருப்பேன், அது வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். ஸ்கூல் பசங்களுக்காக போட்டிருப்பேன். வரி வடிவம் அப்படின்னு போட்டிருப்பேன் யூடியூப்பில். நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பேன். இந்த லெசன் ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன், அதை படித்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். தமிழோட தொன்மையில் இது பார்க்கல நம்ம, தமிழின் தொன்மையில் இல்லையா? அடுத்து இப்படி போட்டால் நெடில்னு அர்த்தம், புள்ளி வச்சா குறில். மாற்றிட்டார், கீழே ஒரு சுழி வந்துருச்சுன்னா அதான் அங்கே போட்டிருப்பார் பாருங்க. எகர ஒகர வரிசை. எகர வரிசைன்னா இது ஏ வரிசை. அடுத்து ஒகர வரிசை.
கரைங்கிறது சும்மா அந்த ஒரு நயத்துக்காக சொல்கிறது. ஏ வரிசை ஓ வரிசை, அதை கரை காரம் அப்படிலாம் பார்த்துருப்போம். கரை காரம், நகர வரிசை ஒகர வரிசை. புள்ளிகளால் ஏற்படும் குழப்பமே அவர் கலைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு, இதுக்கு பேர் கீழ்கோடு, ஏ கீழ்கோடு என்னும் எழுத்தை நெடிலாகவும், ஓ என்னும் எழுத்திற்கு சுழி, ஓக்குள்ள என்ன பண்ணுறோம், ஒரு சுழி அப்படி போட்டோன்னா என்னது நெடிலாகவும் மாற்றுறார். அதே போல் ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில், உயிர்மை வரிசைன்னா இது உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்றது. இது மட்டும்தான் இருந்துச்சு, அதை மாற்றுறாரு. அங்கே பாருங்கள் எப்படின்ட்டு. இப்படி போட்டு இப்படி இருந்தாக்கா நெடில் அப்படின்னு எடுத்துக்கணும். அது மேலே ஒரு புள்ளி வச்சுட்டானது குறில் எடுத்துக்கணும். அப்படி அவர் தான் மாற்றுறாரு. என்னவா மாற்றுறாரு, இப்படி இருந்தாக்கா குறியிலும். இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், அன்றைக்கி தான் சொன்னானே, இரட்டை கொம்பு. கரெக்டா? இப்படி போட்டால் என்னது ஒற்றை கொம்பு, இது இரட்டை கொம்பு. சரியா? இப்படி போட்டான்னு அர்த்தம் இணை கொம்பு. அன்னைக்கு தானே சொல்லி கொடுத்தேன், இணை கொம்பு. ஓகேவா? லா கொம்பு கால், ஒரு கொம்பு ஒரு கால். சரியா? கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இரட்டை கொம்பு. அதே மாதிரி இங்கே பாருங்க, கே கோ. சரி, கோவா, கே முடிச்சிட்டோம். இப்போ கோ. இந்த மாதிரி இருந்தால் நெடியில் இருந்துச்சு, புள்ளி வச்சுட்டாங்கன்னா குறியில் இருந்துச்சு, அதை மாற்றிட்டார். இரட்டை கொம்பு போட்டோம்னா நெடில், ஒத்த கொம்பு போட்டோம்னா குறியில். அதெல்லாம் மாற்றினதே அவர் தான். ஏகார ஓகார வரிசையில் குறில் நெறில் வேறுபாட்டை புள்ளி இல்லாமல் மாற்றினவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? வீரமாமுனிவர். அதேமாரி பெரியார். இப்படி இருந்தது நாலாம், நை, இதேமாரி இந்த மாதிரி வரும். அதெல்லாம் மாற்றினதே அவர் தான். எங்கள் அப்பாலாம் இப்படி தான் எழுதுவாங்க. யார்? பெரியார். பெரியார் கொண்டு வந்து இப்படி இங்கெல்லாம் இப்படி எழுதணும். நையெல்லாம் இப்படி இருக்கும். எங்கள் அப்பா எழுதுகிற எழுத்து எனக்கே புரியாது. ஏன்னா நம்ம மெத்தடு வேறு, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இணை கொம்பை கொண்டு வராரு பெரியார் நைக்கலாம். ஏன்னா அச்சு கோருக்கிறதுல சிக்கல் இருக்குது, அதெல்லாம் மாற்றுறாரு. சரியா? மற்றொரு இது, ஆக்சுவலாக மற்றொரு இது துணைக்கால் கொண்டுட்டு வராரு. துணைக்கால் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இது நை. இதெல்லாம் மாற்றினது யார்? பெரியார். ரீசண்டாக இந்த பாடத்தை எடுத்து படிங்க ஒரு தடவை. அது மாதிரி வீரமாமுனிவர் பண்ணது ஏகார ஓகார வரிசையில் குறில் நெடில் வேறுபாட்டுக்கு புள்ளி முறை இருந்துச்சு, அதை மாற்றுறாரு. கீழ் கோடு ஒரு சுழி, ஓகாரத்தில் சுழி ஏற்படுத்தி கொண்டுட்டு வர்றாரு. அதே மாதிரி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு. இரட்டை கொம்பு இல்லை, இரட்டை கொம்பை உருவாக்குனது அவர் தான். இரட்டை கொம்பு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, புள்ளி வச்சு, ஒற்றை கொம்பு மட்டும் தான் இருந்தது, புள்ளி வச்சு மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாற்றினவர் யார்? தமிழில் நிறுத்தற் குறிகளை கொண்டு வந்தவர் அவர் தான். ஏன்னா புள்ளி வைக்க முடியாது, ஓலைச்சுவடில் ஓட்டை விழுந்துடும். புதுஸ்டாவே இவர் தான் கொண்டு வர்றார். சரியா? எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? வீரமாமுனிவர். 2 பேர், பெரியார் ஒன்று கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு யார் இது சீர்திருத்தம் செஞ்சேன்னு கேட்பாங்க. ஓகேவா? அது மட்டும்தான் அவர். ஏகாரம் ஓகாரம் புள்ளி, ஃபுல் ஸ்டாப், நிறுத்தற்குறி. வீரமாமுனிவர் இந்த நை, இந்த அதெல்லாம். தேம்பாவணி பாடல் வரி இருக்காமல் இதில். தேம்பாவணி இவற்றிய இவர் தானே, இவரோட காலம் 18ஆம் நூற்றாண்டு தானே. அதெல்லாம் அடுத்தது நம்ம புக்குக்கு போகலாம்.